அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். இறையருட் கடமையாம் ஏற்றமிகு நோன்பை நேர்த்தியாக நோற்று துறக்க தயாராக இருக்கும் ஈமானிய நெஞ்சங்கள். மன் சாம ரமலான ஈமானம் வ இஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. உறுதியான இறை நம்பிக்கையுடனும் நன்மையை அடையும் ஆர்வ துடிப்புடனும் தூய உணர்வோடு யார் ரமலான் மாதத்திய நோன்புகளை நோக்கின்றாரோ அவரின் முந்தைய பாவங்கள் அல்லாஹுவால் மன்னிக்கப்படுகின்றன என்ற மாணவியின் மணிமொழி நம் நெஞ்சங்களில் மறக்காது இடம் பிடித்து நோன்பின் மாண்பையும் மகிமையையும் நம்மில் சதாவும் ஒலிக்கச் செய்கிறது. ஒருபோதும் நமக்கு அலுப்பையோ களைப்பையோ சலிப்பையோ ஏற்படுத்தாது. ஏனெனில் நோன்பு இறைவனுக்கான சிஃபத், தன்மை, பண்புகள். நோன்பாளி நோன்பிருக்கும் போது உண்ண மாட்டார், பருக மாட்டார், இன்பம் தீக்க மாட்டார். அல்லாஹு சமர், அல்லாஹு எதன் மீதும் தேவையற்றவன். உணவு, பானம், இன்ப உறவு சிறிதும் விரும்பாதவன். இதனால்தான் அசௌமுலி வஅன அஜ்ஸி பிஹி, நோன்பு எனக்குரியது, அதற்கான நற்கூலியை நானே வழங்குவேன் என்கின்றான் ரப்பு. இறை பண்புகளை பேணி பூணுவதால் அல்லாஹுவே நோன்பிற்கான புண்ணியத்தை மறுமையில் தருகின்றான். நோன்பாளி அடைகின்ற மற்றொரு மகிழ்ச்சி மறுமையில் அல்லாஹுவை சந்திக்கும் போது அடைகின்ற மகிழ்ச்சி. இறை தூதரின் இம்மணிமொழியில் சிறப்பாக நோன்பிருப்போருக்கு இறை தரிசனம், அல்லாஹுவின் சந்திப்பு நிச்சயம் இருக்கின்றது என்பது உறுதியாகின்றது. மாஷா அல்லாஹ். நோன்பாளிகளுக்காக அல்லாஹு சித்தப்படுத்தி வைத்துள்ள எங்களை என்னென்று சொல்வது, எப்படித்தான் நிறைவாக வர்ணிப்பது? நோன்பு ஒரு புனித நிலை. கடுமையான கோடை காலத்தின் வெயில், கொதித்து தகிக்கும் கொதிநிலை போன்றவற்றால் நோன்பாளி சிறிது அயர்ந்து விட்டாலோ உறங்கி விட்டாலோ அவரது உறக்கம் கூட இபாதத்தாக, இறை வணக்கமாக கணிக்கப்படுகிறது. தூய உணர்வோடு அவர் இழுத்து வெளிப்படுத்தும் மூச்சு காற்று கூட தஸ்பீஹாக, திக்ராக எண்ணப்படுகின்றன. சுப்ஹானல்லாஹ், எத்தனை பெருமை! ரப்புல் ஆலமீன் ரமலான் மாதத்தை இப்படியெல்லாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்ற அருமை இப்புனித ரமலான் திங்களில் தான் நிகழ்கிறது. உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னை அழையுங்கள், என்னிடம் கேளுங்கள் என்று உனது அடியார்க்கு நீ அருளி அறிவுறுத்திய மறைவசனம் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அல்லாஹ், எந்த ஒரு தேவையை கேட்பதாயினும் அல்லாஹ்விடமே கேளுங்கள், எந்த ஒரு உதவி தேடுவதாயினும் அல்லாஹ்விடமே தேடுங்கள் என்று உனது திருத்தூதர் நவீன்ற நன்மொழியையும் நாங்கள் தெரிந்திருக்கிறோம். தூயவனே, பாதங்களில் அணிந்திருக்கும் செருப்பின்வார் அருந்து போனாலும் அதனை சீர் செய்ய உன்னிடமே உதவி தேடுமாறு அந்த உத்தவர் உணர்த்தி இருக்கின்றார்கள். உயர்ந்தோனே, எங்களது இம்மை மறுமை தேவைகளை எங்களின் எஜமானனான உன்னிடமே நாங்கள் முன்வைப்போம். முதல்வனே, எங்களின் நாட்டமும் தேட்டமும் நீதான் அல்லாஹ், வேண்டுதலும் கோரிக்கையும் உன்னிடம் மட்டுமே அல்லாஹ். எங்களின் வணக்கமும் இபாதத்தும் முயற்சியும் அர்ப்பணிப்பும் தொழுகையும் ஜக்காத்தும் நோன்பும் ஹஜ்ஜும் உம்ராவும் எங்களது வாழ்வும் மரணமும் உனக்கேதான் அல்லாஹ். உன்னை தொழும் ஒவ்வொரு தொழுகையிலும் ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன், இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகின்றோம் என்று உனது அருள் மறையில் இடம்பெற செய்து ஒவ்வொரு தொழுகையிலும் திரும்ப திரும்ப ஓதச் செய்து எங்கள் உள்ளத்தில் ஆழ பதித்து உணர்வில் கலக்கச் செய்து உன் மீது உள்ள எங்களது ஈமானை, இறை நம்பிக்கையை உறுதிபெற செய்துள்ள உன்னதமே, உணர்வு எப்போதுமே எங்கள் உள்ளங்களில் ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நித்திய ஜீவனை
என்றென்றும் நிலைத்திருக்கும் நீதியாளனே உன் அருள் வேண்டும். நேர்த்தி மிக்கோனே உன்னுடைய அன்பு வேண்டும். அல்லாஹும்ம சல்லிம்னா மின் ரமலான வசல்லிம்ஹு மின்னா பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யம் வ ரசூலா ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. ذهب اللم وبتل العرق وثبت الأجر إن شاء الله. சோர்வு அகன்று விட்டது, நரம்புகள் குழிந்தன. அல்லாஹ் நாடினால் இதற்கான நற்கூலி உறுதியாகிவிட்டன. அல்லாஹும்ம லக சும்த் வபிக ஆமன்த் வஅலைக தவக்கல்த் வஅலா ரிஸ்கிக அஃப்தர்த். இறைவா, உனக்காகவே நான் நோன்பிருந்தேன், உன்மீதே உறுதியான நம்பிக்கை வைத்தேன். என் வாழ்க்கையின் சகல நிலைகளிலும் உன் மீது நம்பிக்கை கொண்டு சரணடைந்தேன். நீ வழங்கி இருக்கின்ற ரிஸ்கின் மூலமாக இந்த நோன்பை துறக்கின்றேன். இறைவா, ஏற்றுக்கொள்வாயாக. அங்கீகரிப்பாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.